ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. நாங்குநேரி சம்பவம் நடந்து இன்னும் நாங்குநேரியில் ரத்தக்கரை கூட காயல. அதுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் நடந்தது தான் இது. ஒரு 5-6 பேர் எதுக்காக வெட்டுறாங்கன்னு தெரியல. போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் கண்ணாப்பின்னான்னு வெட்டுறாங்க. பட் இந்த பிரச்சனையோட மோட்டிவேட்டர் ரீசன், இதுக்கு என்ன ரீசனுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. இதில் ஆனால் நிறையா பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க. காவல்துறை அரசாங்கமும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா இங்கே நிறையா பப்ளிக் அஃபென்ஸ் ஆகுறாங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலை. ரோட்டில் யாரை பார்த்தாலும் வெட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நீங்களோ நானோ தெரியாமல் போனாலும் நம்மளையும் கண்டிப்பாக வெட்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ போதையில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக காவல்துறை துரத்தி பிடிக்கும் போது கால் உடையுதோ, இல்லை பாத்ரூமில் வலிக்கி விழுந்து கால் உடையுதோ, இல்லை காலில் சுட வேண்டிய புல்லட் காவல்துறையின் கால் தடிக்கி நெஞ்சில் படுமா, அப்படி ஏதாவது பண்ணி இந்த மாதிரி குற்ற செயலை அரசும் காவல்துறையும் தடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஜே. நன்றி.